அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ நல்லதை பேசினால் வலதுபுறத்தில் இருக்கும் மலக்கு பதிவு செய்வார், தீயதை பேசினார் இடதுபுறத்தில் இருக்கும் மலக்கு பதிவு செய்வார். சகோதரர்களே, உலகத்தில் எப்பொழுது பிறந்தாய் என்று கேட்டால் எல்லாரும் சொல்வார்கள், இப்பொழுதுதான் பிறந்தேன். எப்பொழுது மரணிப்பாய் என்று கேட்டால் யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத். எப்பொழுது மரணிப்பாய், எங்கே மரணிப்பாய் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. முஸ்லிமான ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் சம்பாதிக்க வேண்டியது எது? சம்பாதிக்க வேண்டியது எது சகோதரர்களே? அல்லாஹ்வை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சம்பாதிக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான சாதனையாளர்கள். அல்லாஹ்வுடைய சம்பாத்தியம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய உதவி, இதையெல்லாம் ஒரு மனிதனால் எப்பொழுது சம்பாதிக்க முடியும்? எப்பொழுது சம்பாதிக்கலாம்? அல்லாஹ்வை அவன் முறையாக விளங்கினால், அல்லாஹ் யார் என்பதை விளங்கினால், அவன் எவ்வளோ வல்லமை உள்ளவன், எவ்வளோ சக்தி உள்ளவன், எவ்வளோ ஆற்றல் உள்ளவன், எவ்வளோ சக்தி உள்ளவன், எவ்வளோ பராக்கிரமம் உள்ளவன், எவ்வளோ பலம் உள்ளவன், இதை விளங்கினால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை லேசாக சந்திப்பான். குர்ஆனை பிரட்டுங்கள். ஒரு கொலை நடந்தா, ஒரு பிரச்சனை நடந்தா, ஊர்ல ஒரு குழப்பம் நடந்தால் எல்லாரும் அவசரமாக போய் பிரட்டுகிறார்கள் பேஸ்புக்கை. ஏன்? செய்தி இருக்கும். எல்லாருடைய வாயிலையும் ஊர்ல நடக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள். குர்ஆனை பிரட்டியவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை பிரட்டுங்கள். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான் உலகத்தில். எதற்காக? மௌத்தாகினால் ஓதுவதற்காக மட்டுமா? கத்தம் ஓதுவதற்காக மட்டுமா? கபரடியில் ஓதுவதற்காக மட்டுமா? குர்ஆனை இறக்கி இருக்கிறான் நாம் வாழ்வதற்காக. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி இருக்கிறான் குர்ஆனில். 2220 இடங்களுக்கு மேல் அல்லாஹ் என்ற வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ்